சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நம்ம ஒரு ஆளுடைய முகத்தை தான் பார்ப்போம், ஆனா அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் இருதயத்தை அறிந்தவர். மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்திருந்தார் அப்படின்னு வேதத்தில் இருக்கிறாரு. ஒரு மனிதனை பார்த்த உடனே கபடில்லாத இருதயமா, சூதுவாத உள்ள இருதயமா, பொறாமை நிறைஞ்சிருக்கா, இச்சை இருக்குதா, எல்லாத்தையும் இயேசுக்கு தெரியும். நம்முடைய சிந்தனைகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறவர். ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் தன்னுடைய மூத்த சகோதரி அழைத்து கொண்டு என் மனைவியின் இடத்திலே ஜெபிக்க வந்தாள். அவங்க கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம். அந்த இளைய சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல இயேசுவோட மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய அனுபவத்தை பெற்றிருந்தாள். என்னுடைய சகோதரியும் இந்த அனுபவத்தை பெறணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு சந்தோஷமா மாற முடியும்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்தாள். அப்ப என் மனைவிடத்திலிருந்து அறிமுகப்படுத்தினாள். இவள் தான் என் மூத்த சகோதரி, ரொம்ப பக்தி உள்ளவள், ரொம்ப பக்தியோட தெய்வத்தெல்லாம் வணங்குவாள் என்பதாக. அப்ப என் மனைவி அவளோட பேச ஆரம்பித்தாள். இயேசு உன்னை நேசிக்கிறார்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். இந்த இயேசுவெல்லாம் என்கிட்ட சொல்லாதங்க, அதெல்லாம் என் சகோதரியோட வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு நிறைய கடவுள் இருக்காங்க, நான் நிறைய நம்பிக்கையில் இருக்கேன், அது எனக்கு போதும். இந்த இயேசு இதெல்லாம் என்கிட்ட பேசாதங்க என்ன எடுத்த உடனே சொன்ன உடனே இதுக்கு மேல என்ன பேச முடியும்? அந்த மகள் இயேசுவை பற்றி சொல்லுங்க, அவன் என் சகோதரி ஆசீர்வதிக்கப்படன்னு கூட்டிகிட்டு வந்தான். இதுக்கு மேல என்ன பேச முடியும்? என் மனைவி அமைதியா ஒரு நிமிஷம் அவளை பார்த்தாள். பார்த்தபோது ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்தினார். என் மனைவி அந்த மகளை பார்த்து சொன்னார், சரியம்மா, நீ ரொம்ப பக்தியா இருக்கிற, கடவுள் நம்பிக்கை இருக்கிற, பல கடவுளை வணங்குற, இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற, நீ தற்கொலை பண்ணி சாகணும்னு ஏன் நினைக்கிற? தற்கொலை பண்ணிடணும், செத்து போயிடணும் அப்படின்னு உள்ளத்துல எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. தற்கொலைக்கு நீ முயற்சி பண்ணி இருக்கிற, ஏன் நீ நிம்மதி இல்லாம தற்கொலை பண்ண நினைக்கிறன்னு உடனே அதிர்ச்சி அடைந்து அவள் கேட்டா, ஏன் உள்ளத்துல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் அவள் கேட்ட வார்த்தை, இயேசுக்கு எல்லாமே தெரியுமா? என் கூட இயேசு இருக்கிறார், அந்த இயேசு தான் உன்கிட்ட பேச உனக்கு அந்த வாய்ப்பை தந்தார். உன் உள்ளத்துக்குள்ள இதுதானே இருக்குது, நீ இவ்வளவு பக்தியா இருக்கிற, இவ்வளவு தெய்வத்தை கும்பிடுற, ஆனா தற்கொலை பண்ணி சாகணி தானே இருக்கிற. அப்ப அப்படின்னு சொன்ன உடனே கண்களில கண்ணீரோட, இப்படி ஒரு ஆண்டவரா, என் இருதயத்துல நினைக்கிறது கூட அவருக்கு தெரியுமா? அப்போ இந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி, அப்போ இயேசுவை பற்றி அவளை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த தற்கொலை எண்ணம், அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டாள்.